ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் ஹைப்பனுடைய டபுள் ஷாட் ரேடியன்ஸ் லிஃப்ட் சிரம் பற்றி தான் சொல்ல போகிறேன். இது யூஸ்வலாக நீங்கள் எல்லாத்துலேயுமே இப்போ பார்க்கலாம். ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில், எல்லாத்துலேயுமே போய்கிட்டு இருக்கு. ஒரு காஸ்மெட்டிக்ஸ்னு ஒரு இது வந்துட்டாவே, ஒரு ப்ராடக்ட் வந்துட்டாவே அது வைரலாக போய்கிட்டு இருக்கும். ஒரு 2-3 மாதம் அதுக்கப்புறமா புதுசாக ஒன்று வர்றது, அது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே. இது வந்துட்டோனேயே இதுதான் ரொம்ப நல்லாவே ஒர்க்காக இருக்குது. இது ஒண்ணே ஒண்ணு தான் சொல்யூஷன்ற மாரி நிறையா பேர் சொல்கிறாங்க. அதை பற்றி ரிவ்யூ கொடுக்குறாங்க. முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் தான் பல பேர் யூஸ் பண்ணிட்டு எனக்கு செம்ம ரிசல்ட் கிடச்சிச்சு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு அப்புறம் இதையும் நான் வாங்கி ஒரு 1 வீக் தான் யூஸ் பண்ணேன். 1 வீக் யூஸ் பண்ணாலும் டேமேஜ் ஆன ஸ்கின்னை இன்னும் ரொம்ப நல்லாவே நான் டேமேஜ் ஆக்கிட்டேன். அதை நான் சொல்ல போகிறேன். இது எல்லாத்துக்கும் சூட்டபிளாக ஆகுமான்னு எனக்கு தெரியல. முக்கியமாக சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு சூட்டபிளாகவே இருக்காது. நான் ஓகே, இன்ஸ்டாகிராமில் நான் ரொம்ப அதிகமாக இதை பார்க்குறேன்னு சொல்லி வாங்கிட்டேன். இதை பற்றி ரிவ்யூ பண்ணிடுவோம். நிறைய பேர் வாங்குறதுக்கு முன்னாடி ரிவ்யூ பார்ப்பாங்கல்ல, அதில் நம்ம ரிவ்யூ பார்க்க போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் இதை வாங்கிட்டேன். ஆக்சுவலாக சொல்ல போனோம்டா ஃப்ரெண்ட்ஸ், இது சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு சூட்டபிளாக இருக்காது. இந்த ரோசேஷியா, ரெட்னஸ், மெலஸ்மா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது அஸ்ஸல் சூட்டபிளாகவே இருக்கவே இருக்காது. அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்கலாம் இதை வேங்கிறாதீங்க, ஓகேவா? அண்ட் ஃபேஸில் ஆக்னிஸ் இருக்கிறவங்களுக்கும் இது சூட்டபிளாக இருக்காது. ரொம்ப அழகாக கிளியராக இருக்க ஸ்கின் மேலே நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா க்ளோ தரும், அவ்வளோதான். அவங்க ஃபேஸில் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல், எந்த ஒரு பிம்பிள்ஸ், பிக்மெண்டேஷன்ஸ், ஆக்னிஸ், சம்திங் பிளாப்ல எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் சூப்பர் கிளியர் ஸ்கின்னாக இருக்குதுன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், க்ளோ ஆகும். பட் ஒரு ஆக்னி, ஒரு பிக்மெண்டேஷன்ஸ், ஒரு ரெட்னஸ், ரோசேஷியா, மெலஸ்மா இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு இது சூட்டபிளாகவே ஆகாது. அதுவும் சன் டேமேஜ் ஆன ஸ்கின்க்கு இது ஆக்சுவலி சூட்டபிளாக இருக்காது. சன் டேமேஜ் ஆன ஸ்கின் மேலே எந்த ஒரு ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணிடாதீங்க. இது ஆயில் செப்பரேட்டாக இருக்குது, வாட்டர் செப்பரேட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வாங்கி ஃபுல் டேமேஜ் ஆயிரும். பட் என்னோட சேனலில் முக்கியமான எல்லா ப்ராடக்ட்ஸ் மேலேயுமே ஒரு 50% கூட கரெக்டாக சொல்கிறாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. இவங்க சொல்கிறது எல்லாமே யூஸ் பண்ண வேணான்னே சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. இது நான் கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் அப்படி சொல்கிறேன். டெர்மட்டாலஜிஸ்ட்டை போங்க, அவங்கள்ட்ட இந்த ப்ராடக்ட் பற்றி கேளுங்களேன். ரிவ்யூவும் கேட்டுட்டீங்க. என் ரிவ்யூவில் இதை பற்றி நான் கண்டிப்பாக டெர்மட்டாலஜிஸ்ட் பற்றி தான் நான் சொல்லுவேன். அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா இதில் செலவு பண்ணுற காசை அவங்கள்ட்ட செலவு பண்ணி ஒரு பெஸ்ட் ப்ராடக்டையும் பெஸ்ட் ரொட்டீனையும் ஸ்கின் கேரையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். எதுக்குன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலுமே இந்த சிவப்பு நரம்புலாம் ஃபேஸில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த ப்ராப்ளம் வந்துடுது இப்போல்லாம். அண்ட் ரோசேஷியா ப்ராப்ளமும் வந்துடுது. மெலஸ்மா மாதிரி ஒரு ப்ராப்ளம், ஒரு மச்சமாக ஆயிடுது. புதுசாக வர ப்ராடக்ட்ஸ் அம்புட்டு யூஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுது. ஸோ அதனால தான் நான் டெர்மட்டாலஜிஸ்ட்டுக்கு அதான் அவங்கள்ட்ட போங்க, டெர்மட்டாலஜிஸ்ட்டை போங்க, அவங்கள்ட்டயே போங்கன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக 100% உங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு நல்ல ப்ராடக்டாக இருந்தாலும், நல்ல ஸ்கின் கேர் ரொட்டீனாக இருந்தாலும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. சில பேர்த்துக்கு லேசர் ட்ரீட்மெண்ட் கூட சஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போலாம் ஐபிஎல் வந்துடுச்சு. இந்த ப்ராடக்ட் மேலே காசு போகிறது பதிலாக அது மேலே காசை போடலாம். ஆக்சுவலாக டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் ஃபஸ்ட் கேளுங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? எதுக்குண்டா என்னோடய ஸ்கின்னில் நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு ரெட்னஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு, ரோசேஷியான்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம், அதே மாதிரி சிவப்பு நரம்பு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் மெலஸ்மா ப்ராப்ளம் இது அம்புட்டு நானாக நினச்சிக்கிறேன். எதுக்குன்னா இப்போ நான் சர்ச் பண்ணுறதே இப்போ ரோசேஷியா, அதான் மெலஸ்மா இதே மாதிரி இது பற்றி தான். கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் இந்த ஸ்கின் டார்க்னஸ், இந்த கலர் சேஞ்ச் இதை எப்படி மறையும், அழகான ஒரு ஸ்கின்னாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி இதுக்காண்டி ஒரு வீடியோ நான் ரிவ்யூ மாதிரி ஏதாவது ஒரு கண்டிப்பாக நான் போடுவேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பாட்டில்
பார்க்குறதுக்கு அழகா இருக்கு பளபளன்னு. ஆனா ஸ்கின் வந்து அது மாரி அழகா ஆகாது. எந்த ஒரு ப்ராப்ளமாச்சும் ஃபேஸில் இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஃபேஸ் ரொம்ப கிளியராக எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் கரெக்டாக ஒரு ஷைனாக ஆக்கிட்டே இருக்கு அப்படின்னா நீங்கள் அது மேலே போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஷைன் ஆகும், க்ளோ ஆகும். பின்னாடி அதோட விழுவல்கள் எல்லாமே தெரியும். ஐ மீன் டேமேஜ் பண்ணுமா என்ன பண்ணுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு ரொம்ப ஃபுல் டேமேஜ் பண்ணிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வந்துடுதுன்னு யூஸ் பண்ணிடாதீங்க. ப்ளீஸ் டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் கேளுங்க, ஓகேவா? அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். மெலஸ்மா பற்றி, இந்த ரெட்னஸ் பற்றி, ரோசேஷியா பற்றி, ஐபிஎல் ட்ரீட்மெண்ட், லேசர் ட்ரீட்மெண்ட் பற்றி நான் உங்களுக்கு இது டாக்டர்கிட்டே கேட்டுட்டு உங்கள்கிட்ட இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாட்டில் இருக்கேன். இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும், இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோட நான் வரேன். ஓகே, அண்ட் டாடா பாய்.